எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே இப்போது இந்த வசனத்தை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோட பேசும். ஆண்டவரே, நீ உள்ளத்தில் தந்ததை ஆண்டவர் தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. அடையனை மறுத்து நீ வெளிப்படுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். இந்த நாளிலே கூட இந்த நான் பார்த்து கொண்டு வருகிறோம். இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பார்ட் 4 4வது பகுதியாக நம்ம பேசுகிறோம். இந்த வார்த்தையினுடைய தலைப்பாக, இந்த செய்தியினுடைய நீ கையில் எல்லாமேலும் ஆசீர்வாதம் கட்டுவா. On everything to which you put your hand, His blessing will be on you. You on everything to which you put your hand, His blessing will be on. His blessing. நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சொல்லுங்க, என்ன செய்யணுமா? நம்ம கையிடும் செய்ய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவாராம். வேதத்தில் இந்த வார்த்தையின் உடைய 3 குறிப்பை சுருக்கமாக உங்களுக்கு காண்பித்து கடந்து போகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவதாக என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29வது வசனத்தை மைக்கில் வாசிக்க கேட்போம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் தம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5:29 நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இருக்கிறீங்களா? இன்னைக்கு கூட ஒரு பேர் ஏற்பட்ட ஸ்டீபன் பிரின்ஸ் அப்படின்னு என்ன நோக்கத்தோடு பேரை சூட்டி அவங்க அந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணான்னு தெரியல. நோவா பிறந்தோடனே பெற்றோர்களுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் சபித்த இந்த பூமி, இவன் மூலிமா நமக்கு என்ன வரட்டும், ஒரு ஆறுதல் வரட்டும் என்று சொல்லி, அதாவது தேற்றுவான், இவன் நம்மை தேற்றட்டும், இவன் நம்மை தேற்றட்டும் அப்படின்னு சொல்லி பேரை வச்சாங்க. எத்தனை பேர் இப்போது உங்கள் பிள்ளைங்களை பார்க்குறீங்க, எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் பார்க்குறீங்க, இது எனக்கு தேட்டுற மாதிரியா இருக்குது. எத்தனை பிள்ளைங்க தேட்டுற மாதிரி இருக்குன்னு தெரியல. கர்த்தருக்கும் உங்களுக்கு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பெருக்கும் போது அந்த பேர் வைக்கிறதுக்கு பாஸ்டர்கிட்ட கேட்குறது, பாஸ்டர் பேரில் தேடுவீங்க, ஆண்டோட ஜெபம் பண்ணுவீங்க, பிள்ளை இப்படிலாம் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அது போல் எல்லாரும் வீட்லேயும் அப்படி இருக்கிறதில்ல. உண்மையாகவே ஒரு சிலர் வீட்டில் பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகள் தான் அப்படி இருப்பாங்க. கர்த்தரை நேசிக்காதவன் அப்படி இருக்க மாட்டான். கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறவன் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதில் எல்லா வீட்லையும் செய்வான். அதுதான் கர்த்தர். அவனோட கர்த்தர் இருப்பார். தாய் தகப்பனை கனம் பண்ணாதவனோட கர்த்தர் இருக்க மாட்டார். நீங்கள் எழுதி வச்சுங்க. அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. என்னதான் ஒரு மேலே போனால் இறங்கினே தான் இருப்பார். ஆனால் தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையோட ஆசீர்வாதத்தில் நீடித்து இருக்கும். அவன் ஆசீர்வாதமும் இருக்கும், அவன் பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இருக்கும், அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டருடைய ஆசீர்வாதமும் இருக்கும். அதனால் இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல். அதனால் உன்னை நீ பார்த்துக்கோ, நீ எதுக்கு இருக்கிற, எனக்கு தான்னு கடைசி வரைக்கும் அம்மாவை போட்டு இருக்குதெல்லாம் அப்பா கிட்ட சுரண்டி நான் வாழணும், எனக்கு கொடுத்தா பொண்டாட்டி வாழணும், பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு குடும்பம் கொடுத்துருக்காரு, குடும்பத்தையும் பார்த்துக்கணும். உங்களை பெற்ற தாய் தகப்பனையும் பார்த்துக்கணும். அவனை பிள்ளைய பெருக்கும் போது அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இவன் நம்மளை தேற்றுவானா. பக்கத்தில் சொல்லுங்க, என்ன பண்ணுவானா? தேற்றுவானா, நம்மை தேற்றுவானா. அவர் பாரு எவ்வளோ விசுவாசம் சொல்கிறாரு. அவர்
கர்த்தர் சபித்தார் அந்த பூமியை. இதில் நமக்கு உண்டான எல்லா வேலையிலும் வசனத்தை பாருங்க, எல்லா வேலையிலும் நம்மை தேற்றுவான். அவன் சொல்ல நம்முடைய கைகளின் பிரயாசம் தான் இவன் நம்மை தேற்றுவான். எவ்வளோ பேர் அப்பாவுடைய எதிர்பார்ப்பு பாருங்க, அப்பாவுடைய நம்பிக்கை பாருங்க. கர்த்தர் சபிச்சார்ப்பா, ஆனால் இவன் என்ன பண்ணுவான்? நம்மளை தேற்றுவான்ப்பா. நம்ம செய்கிற வேலையில் என்ன பண்ணுவான்? இவன் நம்மை தேற்றுவான்ப்பா. நமக்கு உடைய பிரயாசத்தில் இவன் நம்மை தேற்றுவான்ப்பா என்று சொல்லி அவனுக்கு பேர் வச்சாங்க. அதனால தான் நான் சொன்ன முதல் குறிப்பு, நோவா நம்மை தேற்றுவான். நோவா ஷால் கம்ஃபர்ட் அஸ். நோவா ஷால் கம்ஃபர்ட் அஸ். இல்லைன்னா நீங்கள் போடலாம், யூ ஷால் கம்ஃபர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, முதல்ல அப்போது இந்த தேற்றுகிற நோவாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தை தியானித்தோம்னா, இந்த நோவா பிறக்கும் போது அவருடைய தகப்பனுடைய வயது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேல் வருஷத்தை பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, லாமேக்கு நோவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரத்தையும் பெற்றார். நோவா முதல் பையனா. அதுக்கப்புறம் உயிரோடு இருந்து பிள்ளைகளெல்லாம் பெற்று அவர் என்ன பண்ணாராம்? அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 787 வருஷம் அவன் மரித்தான் என்று சொன்னார். நோவா 500 வயதாக இருந்தார். இப்போது நோவா நம்மளை தேற்றுவான் அப்படின்னு சொல்லி நோவா தேற்றதை பார்க்காமையே போயிட்டார். சொல்ல மாட்டீங்களா? பயப்படாதீங்க, அவர் போயிட்டாரு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பார்க்காமே போயிட்டார். ஆனால் அவருடைய கூட சகோதரர்கள் எல்லாமே இருந்தாங்க. அவர் வைத்த இந்த பேரில் நோவாவுக்கு சொல்லி சொல்லி நோவா நோவா சொல்லுங்க, நோவா நோவா. இது நோவா, அந்த நோவு இல்லை, நோவா. நோவா. நான் என்னை பார்த்து நோவா, நோயாளி பார்த்து நோவா இல்லை, பேர் நோவா. சொல்லுங்க, நோவா. அப்படி சொல்லி சொல்லி அவர் கேட்டிருப்பாரு, ஏன் எனக்கு எங்கள் அப்பா நோவான்னு பேர் வச்சார்? நீ எல்லா வேலையிலும் அவரை தேற்றுவேன்னு சொன்னார்ப்பா, நீ எல்லா பிரயாசத்துலேயும் தேற்றுவேன்னு சொல்லி தான் நோவா வைத்தார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவனுக்கு தான் வந்துருக்கும், தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கேட்கல, நான் எங்கள் அப்பா பார்த்து கேட்டேன், ஏன்பா உங்களுக்கு வேறு பேரே கிடைக்கலையாப்பா, எனக்கு போய் ஏன்பா இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ்காரன் பேரை வச்சுக்க அப்படின்னு எங்கள் அப்பாட்ட எல்லாம் பண்ணேன், சண்டை போட்டேன். என்னப்பா பேர் வச்சுங்க, என் பேரை வெளியே சொல்ல முடிய மாட்டேங்குது, ஏன்னா ஒரு மாதிரி பார்க்குறானுங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறானுங்க. ஏன்னா இப்போ ரட்சிக்கப்படல, அதோடைய மகிமை நமக்கு தெரியல பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட பேசி கேட்டேன். எனக்கு போய் பால் சாலமன் வச்சிங்க, ஏன்பா நீங்கள் எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் விட்டு பால் யார், சாலமன் யார் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், பால்னு எனக்கு ஒருத்தன் கப்பலில் வேலை பண்ணான், அவனை மறக்கக்கூடாது, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனாம வச்சுட்டா. சாலமன் ஒருத்தர் இங்கே இருக்கிறான், அவனும் என் கூட ஒர்க் பண்ணுவான், பொஷாகலாம் இருக்கிறான், அவனே நான் வச்சேன். ஏன்பா உங்கள் ஃப்ரெண்டுங்க பேரெல்லாம் மறக்கக்கூடாது, எனக்கு வைக்கிறீங்களே, அவர் ஃப்ரெண்டை மறக்கக்கூடாதான், அதனால் எனக்கு அந்த பேரை வச்சுட்டாரான். என்னை பார்க்கும்போது யாரை பார்க்குற மாதிரியான், கப்பலில் வேலை பண்ண அவனை வேலைக்காரன் பாலை பார்க்குற மாதிரியான், அவர் கூட வேலை பண்ண இங்கே ஒரு துறை இருக்கிறாரு, பொஷாகத்தில் இறந்துட்டார், அவர் பார்க்குறேன்னு நினைப்பான். அப்படி எனக்கு பேர் வச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவன் இந்த நோவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, குறிப்பை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகிறேன் வேகமாக. பாருங்கள், 6:9 பார்த்தீங்கன்னா நோவாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் சொல்லுறது 9 வாசிங்க மைக்கில். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்க, அவன் இப்படியாக ஈஸி இங்கிலீஷ் வெர்ஷன் சொல்லப்படுது, நோவா நேர்மையான மனிதனாக இருந்தான். எப்படி இருந்தான்? இங்கே உத்தமன் நீதிமான் போட்டிருக்கு, நேர்மையான மனிதனாக இருந்தானா. பாருங்க, அந்த ஒரு மனுஷன் கூட சகோதரலாம் அதில் என்ன ஆச்சுன்னு ஹிஸ்ட்ரி காணும். ஆனால் இந்த ஒரு மனிதன் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் ஜனங்க இன்னும் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பனம் செய்த இந்த நோவா தேற்றுவான்னு சொல்லப்பட்ட அந்த நோவாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, சபித்த பூமியை இவன் நமக்கு தேற்றவனா இருப்பேன்னு சொன்ன நோவா வாழ்க்கையில் எப்படி இருந்தான்னா, நேர்மையான மனிதனாக இருந்தானா. நேர்மையான எல்லாவற்றிலையும் நேர்மையாக நடந்துக்கிட்டான்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனை பின்பற்றி வாழ்ந்தான். அது ரெண்டாவதாக தேவனை பின்பற்றி வாழ்ந்தான். என்ன ஆனாலும் தேவன் என்ன பண்ண பக்கத்தில் சொல்லி என்ன பண்ணான்? தேவனை பின்பற்றி வாழ்ந்தான். நேர்மையாக நடந்தான். எப்பவுமே ஆண்டவரே பின்பற்றி. இந்த காலத்தில் பைபிள் இல்லை, இப்போ நமக்கு பைபிள் இருக்குது. நமக்கு டவுட் ஆனால் உடனே பைபிளை தந்து அவரை பின்பற்றனா இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம்? பைபிளை பார்த்து மொபைலில் வச்சு தேடி கண்டுபிடிச்சி வசனத்தை வாழ்க்கையை மாற்றிக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அவன் பாருங்க, அவன் தேவனை அவன் பின்பற்றி வாழ்ந்தான். மூணாவதாக எப்படி இருந்தான்னா, நோவா குற்றமற்றவனாக இருந்தானா. பதில் சொல்லுங்க, குற்றமற்றவனாக இருந்தான். அவ்வளோ ஒரு வாழ்க்கையில் பாருங்க, நீதிமான் உத்தமன்னு சொல்லுது. ஆனால் ஈஸியில் இவ்வளோ அழகாக 3 குறிப்பை அப்படியே சொல்லுது. குற்றமற்றனா வாழ்ந்தாங்க. அதனால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய வாழ்க்கையில் தேற்றுவான் என்று சொல்லப்பட்ட அந்த நோவாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் அவனை என்ன பண்ணாராம்? சபித்த 8ஆம் அதிகாரத்தை பாருங்க, 8:21 ஆண்டவர் சபித்த அந்த பூமியை அவன் என்ன பண்ணான்னா, ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக மாற்றிட்டான். வாசிங்க 21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அப்பா சொன்னாரு, கர்த்தர் என்ன பண்ணாராம்? பூமியை சபிச்சிட்டார். அதான் நோவான்னு பேர் வச்சார். நோவா என்ன பண்ணான்னா, ஆண்டவர் பார்வைக்கு நேர்மையான மனிதனாக வாழ்ந்தான். அவன் ஆண்டவரை பின்பற்றினான், குற்றமற்றவனாக வாழ்ந்தான். அந்த சபித்த ஆண்டவரையே என்ன பண்ண வச்சிட்டான்னா, 9:1 பாருங்க, பின்பு தேவன் நோவாவையும் பின்பு தேவன் அவன் குமாரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்க. இப்போ சபித்த பூமியை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மனிதன் அவன் எப்படி வாழ்ந்தான்னா, நேர்மையான மனிதனாக வாழ்ந்தான். அவன் எப்படி வாழ்ந்தான்னா, தேவனை பின்பற்ற மனிதனாக வாழ்ந்தான். அவன் எப்படி வாழ்ந்தானா, குற்றமற்றவனாக வாழ்ந்தான். அது என்ன கொண்டு வந்ததுன்னா, நோவா தன்னை காப்பாற்றி கொண்டான். அவன் அப்படி வாழ்ந்ததுனால முதலாவது தன்னை காப்பாற்றி கொண்டான். மற்றவங்க பார்த்துக்கல, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, ஆனால் தங்களுக்கு எதுவுமே கவனிச்சிக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, தன்னை பாதுகாத்து முதல்ல கர்த்தரிடத்துல இருந்து என்ன சொல்ல வசனம், தமிழ் பைபிளோட தான் ஆசீர்வதித்து நோவாவை ஆசீர்வதித்தார். ரெண்டாவதான் குடும்பம். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நோவா தன்னை காப்பாற்றி கொண்டான். அதனால தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றான். உலகத்தின் அழிவுக்கு சபித்த பூமியிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ரெண்டாவதாக நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டான். தன் குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணார். ஆண்டவர் அவன் பிள்ளைகள் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, நோவா தன் கூட்டத்தை காப்பாற்றி கொண்டான். ஆண்டவர் ஒரு பேயை உண்டாக்க சொல்லி, இந்த பூமியை நான் அழிக்க போகிறப்பா, நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் மருமகளும் இந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கன்னு சொல்லி ஆண்டவர் பேழைக்குள்ளே உள்ளே விட்டது மாத்திரம் இல்லாமல் எல்லா ஜந்துக்களையும் என் பார்வைக்கு எல்லாத்தையும் அழிக்க போகிற சொல்லி, எல்லாம் உயிர் ஓடுற எல்லா பிராணனையும் உன் கூட சேர்த்துக்கோன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை உள்ளே அனுப்பினார் பாருங்க. அந்த கூட்டத்தையும் அவன் என்ன பண்ணான்னா, அதை நோவா தன் கூட்டத்தை காப்பாற்றி கொண்டான். ஆண்டவரால் கொடுத்த அந்த எல்லா ஜீவனையும் பேடைக்குள்ளே ஏற்றி அதை காப்பாற்றி அதுக்கும் ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்தான். கர்த்தர் அதே ஆசீர்வாதத்தை பெருக வைத்தார். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேற்றுவான் அப்படி சொல்லி பேர் வச்சாங்க. தேற்றத்துக்கு அதில் யாருமே பங்கு இல்லை. பார்த்தீங்களா? அப்பா இல்லை, அம்மா இல்லை, கூட பிறந்த யாருமே இல்லை. நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அவரோடு சேர்க்கப்பட்ட அவருடைய கூட்டமும் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றது. இப்போ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான் என்னத்தை கொண்டு வரும்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான் என்ன பண்ணோம்னா தன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும். ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதம் தான் தனக்கு கொடுக்குற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்னா, எப்பவுமே
நேர்மையாக நோவா உத்தமனும் நீதியுமாய் நடந்து போல நேர்மையான மனிதனாக இருக்க வேணும். ரெண்டாவதாக அவன் எப்படி இருக்க வேண்டும்னா எப்போதும் தேவனை பின்பற்றவனாக இருக்கணும். எந்த மனிதனை பின்பற்றக்கூடாது, தேவனை மாற்று தான் பின்பற்றணும். மூணாவதாக அவன் எப்படி இருக்கணும்னா அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், குற்றமற்றவனாக வாழணும். பார்க்கும்போது யாரும் குற்றம் சொல்கிற அளவுக்கு வாழாத தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே எப்படி தான் ஆனால் அவன் உண்மையாக பேருக்கு தகுந்த மாதிரியே குடும்பத்தை தேற்றினான் இல்லையா, தன்னையே தேற்றி கொண்டான்ப்பா. நம்ம இப்படி ஆண்டு வாழ்ந்த போது கர்த்தர் நம்மளை துக்கப்பட வைக்காமல் எல்லாத்தோட சேர்த்து என்னையும் அழிக்காமல் என்னையும் காத்தாரு, கர்த்தர் என்னை தேற்றினார்ப்பா சொல்லி அவனை ஆண்டவர் கை அவனால் கொண்டு செய்யப்பட்ட வேலை நிமித்தம் பேலையிலே அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக நான் வேகமாக அடுத்த குறிப்போக பாருங்க, போயெல்லாம் வேகமாக முடிக்க. ரெண்டாவதாக இனி என்னுடைய எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9:36, அப்போஸ்தலர் 9:36 பாருங்க. அதில் பக்கம் 175 வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரைகளை தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்து வந்தாள். போதும் பாருங்க. ரெண்டாவதாக முதல்ல நான் சொன்னேன் நோவா அப்படின்னா நோவா ஷெல் கம்ஃபர்டஸ் என்று சொன்னேன். ரெண்டாவதாக தபிதா வாஸ் ஃபுல் ஆஃப் குட் ஒர்க்ஸ். அவள் யாராக இருந்தான்னா அவள் நற்கிரியைகளை மிகுந்த, அதாவது அவள் நற்கிரியையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதை உங்களுக்கு வீட்டில் நீங்கள் போய் 36 நீங்கள் 42 வரைக்கும் வீட்டில் போய் படிங்க. அதில் அவருடைய சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, அவள் உயிரோடு இருக்கும்போது அவள் செய்த நற்கிரியைகளை, அவள் செய்து வைத்த எல்லாவற்றையும் இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவள் வியாதிப்பட்டு இறந்த உடனே அவளை என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் பேதுரு இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஆலயத்தை வர சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னா அவளை மேல் வீட்டில் அவர் பொதுவாக என்ன பண்ணுவோம், பக்கத்துலேருந்து ஒரு பாஸ்டர் அடக்கம் போனோம்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்கள கொண்டு கீழே இறக்கி அவர் வந்தால் ஜோம் பண்ணி அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி தான் பொதுவாக செய்வோம். சகோதரரில் ஒரு டீமில் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. அவர் நைட்டெல்லாம் வீட்டில் ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த நாள் அவங்களே அடக்கம் பண்ணதுக்கு அந்த நடப்பாதை ரொம்ப பெருசாக இருந்தது. உடனே அங்கேருந்து எடுத்து இங்கே வச்சிடலாம் அப்படின்னா, இல்லைங்க பாஸ்டர் ஜோம் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண சொல்லுவோம், ஜோம் பண்ண பிறகு நம்ம அப்படியே வச்சுட்டு பார்க்குற பக்கம் போயிடலாம். இல்லை இங்கே வச்சு ஜோம் பண்ணுங்க சொல்லி அந்த படிக்கிட்டு இறங்கி கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டாங்க. அப்போ பாஸ்டர் என்ன கேட்டார், என்னங்க ஜோமே பண்ணல எடுத்து இங்கே வச்சுட்டீங்க? இல்லையா, இங்கே வச்சுருக்கிறோம், நீங்கள் ஜோம் பண்ண பிறகு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். பொதுவாக நம்ம அப்படி தான் பண்ணுவோம், அப்படி தானே? சாவுன்னா பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. பாருங்கள், அவன் பேதுரு அவளை ஜெபிக்கிறோன்றதுக்காக ஆள் விட்டு அனுப்பினாங்க. நீங்கள் 39 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுரு எழுந்து அவளுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்போது விதவைகள் எல்லாம் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டான். பாருங்க, கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. பேதுரு வந்திருக்காங்க, மேல் வீட்டில் கூட்டு போயிருப்பாங்க. பேதுருவே நினச்சிப்பா, என்னடா எல்லாம் கீழே எல்லாம் ஆயத்தமாக இருக்குன்னு பார்த்தா மேல் வீட்டில் கொண்டு போயிட்டு அவளை சூழ்ந்து நின்று சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கும்போது அவன் நல்ல கிரியை செய்தான், தான தர்மம் பண்ணான், இங்கே பாருங்க அவன் செய்தான் சொல்லி சூழ்ந்து அழுதுட்டு இருக்கும்போது பேதுருக்கு என்ன ஆச்சு தெரியல. அடக்கம் பண்ண வந்தவர் உடனே பார்த்து எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு சொல்கிற பாருங்க, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி தான் ஜெபம் பண்ணியிருப்பேன், ஆண்டவரே இப்படி ஒரு நல்ல கிரியை செய்ய ஒரு அம்மாவை நீ ஏன் எடுத்தீங்க? இந்த அம்மா உயிரோடு இருந்தால் தானம் தரமெல்லாம் பண்ணோம், நல்ல நல்ல கிரியெல்லாம் செய்யும், இங்கே பாருங்கள் வந்தவங்கலாம் எப்படி காமிச்சாங்க, அதனால் அவங்களை எடுத்து உங்களுக்கு என்ன லாபம் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவர் உடனே பண்ணார், பிரேதத்தின் புறமாய் திரும்பி தப்பித்தாலே எழுந்தது என்று சொல்லி எழுப்பியிருப்பாங்க. உண்மையாகவே அந்த அம்மா மற்ற நற்கிரியை பண்ணாது துர்க்கிரியை பண்ணுச்சிங்க. ஃபஸ்ட்டு பேதுரு வரும்போது இவளுக்கெல்லாம் ஒரு பரிசுத்தானம் வரணுமா,
என்னங்க, என்னை பார்த்து முறைக்காதீங்க. கண்டிப்பாக நான் அந்த மாதிரி யாராவது வந்து நம்ம சொல்லுவோம்ல, பண்ணுறதுலாம் என்னதான் துர்க்கிரிய, அநியாயம், அக்கிரமம். இவரை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு பரிசுத்தவான் வரணுமா, அவரை வேற வர வச்சு இந்த அம்மா வந்து அடக்கம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்த்து பார்த்தோம். பாஸ்டர் பாவம், பாஸ்டருக்கு விஷயமே தெரியாது போகுது, பாஸ்டருக்கு விஷயமே தெரியாது போகுது அப்படின்னு யாரும் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை வாழக்கூட, தெரியுங்களா? பாருங்க, அவரை அதே மாதிரி பேதுரு வந்து ஜோம் பண்ண மாதிரி முடிப்பாரு. சீக்கிரமாக ஜோம் பண்ணுங்க ஐயா, சீக்கிரம் ஜோம் பண்ணிட்டு போங்க ஐயான்னு சொல்லியிருப்பாங்க. அப்பயே கூடி இருந்திருப்பாங்க. ஐயா சீக்கிரம் ஜோம் பண்ணுங்க, சீக்கிரம் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணிட்டு கொண்டு போவேன்னு கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் பேதுரு எல்லாம் கேட்ட உடனே ஜோம் பண்ணான். இப்போ சொல்ல வந்து என்னன்னா, நற்கிரியை செய்யும் போது அவன் ஜெபித்து அவன் என்ன பண்ணான்னா, பிரேதத்தின் புறமாய் திரும்பி தப்பித்தாலே எழுந்திரு என்றான். அப்போது அவள் தன் கண்களை திறந்து பேதுவை பார்த்து உட்கார்ந்தாலாம். கத்தர் பாருங்க எவ்வளோ ஒரு பேது எத்தனை பேரை உயிரோட எழுப்பினார் அப்படின்னு நீங்கள் வேதத்தில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிங்க. பாருங்க, எழுந்து உட்கார்ந்தாலும். அப்போது நற்கிரி செய்கிறவர்களை என்ன பண்ணோம், மறித்தாலும் எழுந்திருக்க பண்ணோம். அலே ஆமே. நற்கிரியை பண்ணுறவர்கள் ஆண்டவருக்கு நிச்சயமாக ஆண்டோடைய வருகை வரும்போது அவர்களை எழுந்திருப்பார்கள், மறித்தாலும் எழுந்திருப்பார்கள். இதனால என்ன உண்டாச்சுன்னா, அங்கே ஒரு ஆசிரியத்தை பாருங்க, அடுத்த 42 பாருங்க. இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்போ அநேக அத்தரத்தில் விசுவாசம், உயிரோடு இருக்கும் போது நற்கிரியை செய்து காமிச்சான். அவங்க வந்து தான தர்மம்லாம் பண்ணான். அப்போது யாரும் கத்திரத்தில் வந்த மாதிரி இங்கே சொல்லவே இல்லை. செத்துட்டா, பசுத்தோடு வந்த உடனே அவ உயிரோடு எழுப்பப்பட்ட அப்படின்ன உடனே எல்லாரும் கத்தெடுத்து திரும்பினாங்க. ஏன்னா உண்மையாகவே ஆண்டவர் யார் தான் உயிரோடு இருக்கிறாரு. அவர் வந்து தப்பித்தாவில் எழுப்பினார், அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு பாத்திரவான் என்று சொல்லி அவர் செய்த நற்கிரியை, இயேசுகிட்ட செய்த நற்கிரியையும் அவரை எழுப்பப்பட்டதையும் கண்டு அநேகர் கத்திரமாய் என்ன பண்ணாங்க, சேர்க்கப்பட்டாங்க. கர்த்தர் நம்முடைய நற்கிரியை பார்த்து அநேக விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சொல்ல பாருங்க, ஒன்று நற்கிரியை செய்ய, இல்லைன்னா செய்யாமே இருந்துடலாம். அவனுடைய நம்ம என்ன செய்ய முடியலன்னா செய்யாமே இருந்துடலாம். அதனால துர்க்கிரியை செய்து கர்த்தரை விட்டு போகும்படியான ஒரு இடர்களுக்கு பாத்திரம்னா நம்ம இருக்கக்கூடாது. எப்பவுமே நற்கிரியை செய்யும் போது அதை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவன் அவளுக்கு 41 கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவள் முன்பாக நிறுத்தினான். எப்படி தப்பித்தாலே, நான் நினச்சி கூட பார்க்கல, உன்னை கர்த்தர் எழுப்பிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வாழ்க்கை அப்படியாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்வார். மூணாவதாக சொல்லி முடிக்க பாருங்க, நீங்கள் என்னோட கூட எசேக்கியா 2 நாள் ஆகும். நீங்கள் 31:21 நீங்கள் வாசிப்பீங்க. ஆனால் அங்கே ஒரு பாத்திருக்கு பாருங்க, அருமையான வாசிங்க. பக்கம் 580 வாசிங்க. 31:21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். பாருங்க, இந்த மூணாவது கொஞ்சம் லாங் கஷ்டமான சப்ஜெக்ட், அதான் லாஸ்ட்டாக இதை எடுத்துட்டேன். ஸோ ஈஸியாக முடிச்சுட்டேன். கவனிங்க, இந்த மூணாவது குறிப்பு என்னன்னா, எசேக்கியா இன் எவ்ரி ஒர்க் டு சீக் இஸ் காட் அண்ட் ப்ராஸ்பர். எசேக்கியா வேலையிலும் தன் தேவனை தேடி செழித்தான். மூணாவதாக எசேக்கியா எப்படி இருந்தான்னா, அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். சித்தி பெற்றான்னா ஆங்கிலத்தில் ப்ராஸ்பர், செழித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எசேக்கியா, நீ இப்படி ஆகிறதுக்கு காரணம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத சங்கீதம் 119:2 சொல்லுகிறது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு
அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், பிளஸட் என்று சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் அதே போல் உபாகம் 4:29 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம். அப்போது அங்கிருந்து உன் தேவனாய் கர்த்தரை தேடுவாய், உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் என்று சொல்லப்படும். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி அவன் செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்தான் என்று கொஞ்சம் தியானிக்க போகிறோம். நீங்கள் இந்த 2 நாளாகத்தில் என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. நீங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக இந்த 2 நாளாகவும் 29 29, 30, 31, 34 அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசித்து நீங்கள் இதை அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஃபுல்லாக தெரியும். அவனுடைய வாழ்க்கையும் முடிவும் அதில் இருக்குது. பாருங்கள், 29ஆம் அதிகாரத்தை என்னோட தெரிந்து கொள்ளுங்க. தேவன் ஏன் அவனை ஆசீர்வதித்து அவனை ஏன் செழிக்க பண்ணினார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 29:1 அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்க பாருங்க, வாசிங்க. பக்கம் 576. கொஞ்ச நேரம் நம்ம வாசகத்துக்கு நேராக போய் முடிப்போம். பாருங்க, எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி, எத்தனை வயதுல ஞாபகம் வச்சுங்க, 25 வயசுல அவர் ராஜாவாகும் போது 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அப்போ 29 வருஷம் என்ன பண்ணாராம், ரூல் பண்ணான். 25 வயசு பிளஸ் 29, அப்போ என்னாச்சு, 54 வருஷம் ஆச்சு. பாருங்க, அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகி அவனுடைய தாயின் பேர் அபியாள். ஓகே, போதும். பாருங்க, அவன் என்ன பண்ணான்னா, அவன் ஆண்டவர் 2 அவன் தன் தகப்பனாகி தாவி செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இப்போது எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அவன் 29 வருஷம் அரசாண்டான். அப்போ ஒரு அரசாண்ட உடனே 3ஆம் வருஷம் சொல்லுது, அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் 29 வருஷத்தில் ஃபஸ்ட்டு வருஷம் என்ன பண்ணான், முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவர்களை பழுது பார்த்தானா. ஒரு ராஜா ஆகிட்டா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ராஜாவானா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லைங்க, இங்கே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் ராஜா என்ன பண்ணுவீங்க, முதல்ல உங்களுக்கு அமைச்சரில் உண்டு பண்ணிப்பீங்க. உங்கள் தேச எல்லை என்ன பண்ணுவீங்க, சத்ரு உள்ளே வராதபடி மதிலெலாம் கட்டுவீங்க. சுற்றியில் என்ன பண்ணுவீங்க, எப்படி நம்ம இந்திய தேசத்தை இராணுவம் பாதுகாக்கிற மாதிரி ஆட்களை தயார் பண்ணி எழுப்பி சுற்றிலும் பாதுகாக்கும்படி அனுப்பிச்சிடுவீங்க. ஸோ உங்களை தாக்காதபடி, உங்கள் ராஜ்யத்தை தொடாதபடி எல்லாம் நீங்கள் செய்வீங்க. ஆனால் இவன் அதெல்லாம் செய்யாமல் ராஜாவான என்ன செய்யறான் அப்படி பார்த்தா, கர்த்தருடைய ஆலயத்தை, மூடப்பட்ட ஆலயத்தை அவன் என்ன பண்ணான்னா திறக்கிறவனாக காணப்பட்டான். பாருங்க, அந்த ஆலயத்தை மூடி இருந்தான், அந்த ஆலயத்தை திறக்கிறவனாக அவன் காணப்பட்டான். நீங்கள் வீட்டில் போய் இந்த 3லேருந்து 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லியிருக்கோம், ஆலயம் மூடப்பட்டிருக்கு. ஏன்னா அசுத்தமாக்கி அவருடைய பிதாக்கள் அதை மூடிட்டாங்க அவன் வாழ்க்கையில். அவனுடைய முதல் வருஷத்தில் அப்படி நடந்து பாருங்க. இன்னொன்று 10ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா, இப்பொழுதும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். ஐ ஹவ் டிசைடட். நான் என் மனதிலே அவரோடு உடன்படிக்கை பண்ணேன். என்ன பண்ண தீர்மானித்தேன். அவனை அப்படியே அவன் நிர்ணயம் பண்ணி கொண்டான். கர்த்தருடைய எனக்கு முதல்ல ஆண்டவருடைய ஆலயத்தை திறக்கணும், நான் அவர் என்ன பண்ணணும், அவர் பக்கமான திரும்பணும், கர்த்தரை நாங்கள் மேலே இருந்த கோவமெல்லாம் போகணும், அதனால் அவரோடு நான் திருப்பி உடன்படிக்கை பண்ணணும் என்று சொல்லி அவன் தன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்புத்தானே. தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா 15ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 15, நீங்கள் 17 நீங்கள் போய் வீட்டில் வாசிக்கலாம். 15 வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், தங்கள் சகோதரி கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு ராஜாவுடைய கற்பனைப்படியே கர்த்தருடைய ஆலயத்தில் சுழந்து வந்தார்கள். பாருங்கள், அவன் என்ன பண்ண, தன்னை மாத்திரம் அல்ல, தன்னுடைய ஆசாரியர்கள் எல்லாரும் கூப்பிட்டு, ஜனங்கள்லாம் கூப்பிட்டு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக பண்ணி 33 பாருங்கள், அதேபடி அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம், பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்க என்று சொல்லப்பட்டிருக்கோம். இப்போது எல்லாரையும் பரிசுத்தம் பண்ண சொல்லி அவன் என்ன பண்ணான்னா தீர்மானித்தான். அது மாத்திரமில்லை, அவனை பாருங்கள் 29, 20, 21 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போது ராஜாவாகி எசேக்கியா காலமே எழுந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான் என்று சொல்லி அடுத்த வருஷம் அப்போது தீர்மானிக்கிறான்.
ஆலயத்தை திறக்க சொன்னால், சுத்தம் பண்ண சொன்னால் அவங்க எல்லாம் சுத்தம் பண்ணாங்க. தேவனை தேடுவதற்கு காலையில் ராஜா எழுந்தார் பாருங்க. முதல்ல எல்லாரும் எழுந்து ரெடியாக இருந்த பாருங்க, யார் தான் வரணும்? கடைசியாக தான் ராஜா வரணும். ஆனால் ராஜா எழும்பி அவர் போய் என்ன பண்ணுறாராம், மற்றவங்க எல்லாரையும் கூட்டி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாராம். கர்த்தருடைய நாமத்தை மகிழ பாருங்க. அப்போ எசேக்கியாக்குள்ள என்ன இருந்ததுன்னா, கர்த்தரை என்னை ராஜாவாக்கினார். நான் எங்கள் அப்பாவோட வழியெல்லாம் நான் நடந்தேன். ஆனால் எனக்கு ஆண்டவருடைய ஆலயம் பூட்டப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய ஆலயத்தில் பலியிடலை. கர்த்தரை விட்டு பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம், ஒரு காலத்தை ஆராதித்த ஜனங்கள்லாம் மீண்டுமாக எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? அவங்களை பரிசுத்தமாக்க பண்ணணும். ஒரு மனுஷன் பரிசுத்தமாக இருந்தான்னா கர்த்தர் அவனோட வாசம் பண்ணுவான்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கூட்டி சேர்த்தோம். ஹல்லேலூயா. எசேக்கியா நீ ஏன்பா உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருந்த, உன்னை நீ செய்கிறதெல்லாம் எப்படிப்பா கர்த்தர் ஆசீர்வதித்தார்? ஏன்னா நான் முதல்ல கர்த்தரை தேடினேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை செழிக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இப்போது நம்முடைய உள்ளத்தில் எப்போவுமே அந்த ஒரு பேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். உலகம் மாமிசம் தொடாதபடி நம் மாத்திரமல்ல, நாமே மக்கள் முன்மாதிரியாக தேவனை தேடுவதற்கு நாங்கள் போக வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்னா, மற்றவர்களை தேவனுடைய ஆலயத்துக்கு, கர்த்தரை தேடாமலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வைக்க பண்ணணும். கர்த்தரைய பரிசுத்தத்திலே வாழாமல் பாவத்திற்குள்ளுக்கு கர்த்தரை அவனை கொண்டு சேர்க்கிற பாத்திரமாக காணப்பட நமக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நீங்கள் 35 பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணான்னா, இப்படி ஆராதனை பண்ணணும்னு சொல்லி அவன் பாருங்க, இவ்விதமாக கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனைக்கு திட்டம் பண்ணான். கர்த்தரை நம்ம இப்படி தான் ஆராதனை பண்ணோம், இப்படிலாம் கர்த்தர் சொல்லியிருக்காருப்பான்னு சொல்லி அந்த ஆராதனையே திட்டம் பண்ணுறான். அவன் ஆராதனையே திட்டம் பண்ணுற ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். அடுத்த வருஷம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தானா. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்துறதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்களும் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியம் செய்யும்படியான யோசனை சடுதியில் வந்துச்சான். அவன் ஸ்டெப் எடுத்தோடனே இப்படிலாம் நம்ம ஆயத்தப்படுத்தி நம்ம கர்த்தரை செய்யணுன்ற ஆலோசனை வந்து பாருங்க. இப்போது ஒரு மனிதன் ஆண்டவருக்காக அவன் செய்யும் பொழுது, எந்த செய்தாலும் கர்த்தரை தேடும் போது ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுற, ஆசீர்வதித்தார், செழிக்க பண்ணி அவனுக்கு நல்ல திட்டங்களை தருவார், ஆலோசனை தந்து அவனை வழி நடத்துகிற மகனாக கர்த்தரை வைத்திருப்பார். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவன் திட்டம் போட்டவன் 30ஆம் வருஷத்தில் எல்லாரும் ஒன்று கூட்டி எப்படியாவது இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் ஜனங்களை கூட்டுமோனா, ஆனால் நடக்காமல் போயிடுச்சான். பிரயாசப்பட்டான், ஆலயத்தை தந்துட்டான், எல்லாரையும் கூப்பிட்டான், ஆனால் யாருமே வரல, ஆசரிப்பு நடக்கலை. உடனே என்ன பண்ணான், இது தேவ சித்தம் இல்லை போதுறான்னு சொல்லிட்டு ஆலயத்தை ஈர்த்து மூடுகட்டான். அவன் என்ன பண்ணல, மூடலை. அவன் என்ன பண்ணான்னா ஆட்களை அனுப்பி, அஞ்சல்காரர்களை அனுப்பி, நீங்கள் போய் எல்லாம் பிரசித்தப்படுத்துங்க, தேவனுடைய ஆலயம் இருக்குது, வருகிற வருஷத்துலையாவது கர்த்தருக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள்லாம் கூப்பிட்டாங்க. அப்போது ஒரு சில ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், தங்களை தாழ்த்தி, எல்லாரும் வரல, ஆனால் ஒரு சில ஜனங்கள் வந்தாங்க. ஒரு சில ஜனங்கள்லாம் வந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்ணான், 35 சொல்லப்பட்டிருக்கு, எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று அவனை பேர்சபை முதல் தான் மட்டும் உள்ள இஸ்ரவேல் தேசம் எங்கிலும் பறைசாற்ற தீர்மானம் பண்ணினான். பாருங்க, நீ போய் அவன் நிற்கவே இல்லை. அவன் தொடர்ந்து திட்டம் வேண்டாம் போய் சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறான், எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ண சொல்லி அவன் அனுப்பினான். 8-9 சொல்லப்படுது, இப்போது உங்கள் பிதாக்கள் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீர்கள், நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்போது அவருடைய உக்கிரம் கோபம் உங்களை விட்டு திரும்பும். நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கும் இந்த தேசத்திலே திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவர், நீங்கள் அவரிடத்துக்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்காதிருப்பார் சொல்லி. எப்படி ஆண்டவர் அவன் வந்து பாருங்க, ராஜ்யத்தை படிக்கல, ராஜாங்கத்தை படிக்கல, கர்த்தரை பறித்து வச்சிருக்கான். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வச்சிருக்கான். கர்த்தருடைய இரக்கத்தை, கிருபை, எல்லாவற்றையும் அவன் கற்றுக்கொண்ட வாழ்க்கையில் அவன் இருந்த கர்த்தர் அவனை பாருங்க
அவனை ஆசீர்வதித்தார். ஏன் அவன் ஆசீர்வதித்தார்னா கர்த்தரை அவன் தேடினான். 19:20 இப்படியாக சொல்லுறது, இசைக்கிய ஜனங்களுக்காக என்ன பண்ண, ஆண்டவரே இவர் ஒரு சிலர் பரிசுத்தமாக இல்லை, ஒரு சிலர் தவறான பலி செய்தாங்க, ஆனாலும் அவன் விண்ணப்பம் பண்ணினான். இசைக்க அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயங்களை நேராக்கினார்கள். பசுத்த சத்தத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர் எல்லாருக்கும் மன்னிப்பீராக என்றான். கர்த்தர் இசைக்கா விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் பண்ணார். மனுஷன் ஜெபிக்கிற பாருங்க, ஆண்டவர் ஆமாப்பா தப்பு பண்ணிட்டாங்கப்பா, ஆனால் என்ன பண்ணுறீங்க, பரிசுத்தப்படுத்தி அவங்கள மன்னிங்க ஆண்டவர். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு ஜனங்களை மன்னித்தார். பாருங்க, ஒரு மனிதன், ஒரு ராஜாவுடைய அவனுடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்துறான்னா, அவன் ஜெபிக்கிற மனிதனா. ஆண்டவர் தண்டிங்கப்பா, அக்கினி அனுப்புங்கப்பா, குஷ்டரோகம் வரட்டும்ப்பா அப்படிலாம் சொல்லாமல் திறப்பில் நின்று ஆண்டவரை மன்னிங்கப்பா ஜெபிக்கிறோம். ஸோ கர்த்தர் நமக்கு அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் இருக்க வேண்டும். நம்ம எப்போவுமே ஜெபிக்க வேண்டும், மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவை ஏன் இன்னும் அவன் இப்படி இருக்காப்பா அப்படின்னு சொல்லி குடும்பத்தை ஆனாலும் வெளியானாலும் யாரானாலும் நம்ம ஆண்டனை ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்தை கேட்டு அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரான், சரிப்படுத்துவாரான். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரான். இசைக்கடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து பாருங்க, 32:18 ராஜா வந்து அவனுடைய ஆட்களை அனுப்பி மனுஷர் பாஷையிலே இல்லை யூத பாஷையிலே பேசுகிற பிரகாரமாக 18 பார்த்தீங்கன்னா, அவன் இசைக்கு அவன் நம்ப பண்ணுவான், தேவன் நம்ப பண்ணுவான்னு சொல்லி பிரச்சனை கொண்டு வரும்போது கூட அந்த புறஜாதியை தன்னுடைய பாஷையிலே தன்னுடைய மக்கள்கிட்ட மகா சத்தமாய் கூப்பிட்டு தேவனை தூஷித்து இவனுக்கு விரோதமாக எழுந்தாங்க. அவன் அந்த நேரத்தில் கூட கவலையே படலை. 20 சொல்லுகிறது, அவன் எசைக்கையோடு அவன் ஏசையாவோடு சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், பிரார்த்தித்தான். அவன் வானத்தை நோக்கி அபயம் விட்டான். கர்த்தாவே என் மொழியிலே வந்து தாக்குறான், ஆண்டவரே உங்களை தூஷிக்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அடுத்த வருஷம் சொல்லு, ஒரு தூதரை அனுப்பி அந்த ராஜாவை கர்த்தர் நிர்மூலமாக்கினார் என்று. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில உயர்ந்த போது இதை பார்த்த எல்லாருமே நீங்கள் வந்து வாசித்தீங்கன்னா 32:21 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தூதரை அனுப்ப நிர்மூலமாக்குற உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் எசேக்கியா வந்து கனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கனம் பண்ணி பொருள் அவருடைய வாழ்க்கையில் உயர்ந்த உடனே இப்போ எசேக்கியா ஒரு பேட்டி வந்துடுச்சு. ஆனாலும் ஆண்டவன் கிட்ட திருப்பி மனசாப்படும் போது ஆண்டவனை மன்னித்தாராம். வியாதிப்பட்டான், ஜெபம் பண்ண கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாராம். கடைசியாக அவனுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி முடித்தானா, எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் முடிக்கும் போது ஐஸ்வர்யவனாக கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் தந்தார். ஆடு மாடு எண்ணெய் எல்லாத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவன் மரணம் அடையும் போது அவன் எப்படி மரணம் அடைந்தான்னா, வேதம் சொல்லுது 32 எசேக்கியா தன் பிதாக்களோடு இத்திரை அடைந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தில் பிரதான கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். யூதாவிலும் உள்ள குடிகள் அவன் மரித்த போது அவனை கனம் பண்ணினார்கள். அவனை கனம் பண்ணாங்க பாரு. இவன் நம்மளை கர்த்தரை கொண்டு வந்தவன், கர்த்தருடைய ஆசீர்வதித்தார், இவனை செழிக்க பண்ணினார் என்று சொல்லி அவனை கனம் பண்ணினான். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்முடைய கையில் எல்லா வேலையும் செய்து ஆசீர்வதின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஆசீர்வதிப்பார்னா, நம்முடைய வாழ்க்கையில் நோவை போல நம்ம எப்படி இருக்க வேண்டும்னா, நமக்கு என்ன பேர் வேணால் வச்சிருக்கட்டும், ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா நோவா போல நம்முடைய வாழ்க்கையில் நேர்மையான மனுஷியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும்னா தேவனை பின்பற்ற மனுஷனாக இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கணும்னா மற்றவர்களுடைய குற்றம் சாட்டப்படாத மனிதனாக இருக்க வேண்டும். அப்போது முதல்ல நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் மூலியமாக உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க கூட்டத்தை இல்லை சபையை உங்களுக்கு கொடுத்திருக்க என்ன கொடுத்தாரோ அவைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக நற்கிரியை செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை எழுப்புவார். நற்கிரியை செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம நற்கிரியை கண்டு அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். மூணாவது எசேக்கியா அவன் கையிட்டு செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை செழிக்க பண்ணினார். காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய காரியத்துக்காக அவன் இறங்கினான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதற்கு பின்புதான் அவன் ராஜா வரும்போது தான் மனிதர்களை ஏற்படுத்தினான், யுத்தத்துக்கு ஆயுதப்படுத்தினான், எல்லாம் செகண்டரி.
முதல்ல கர்த்தரை தேட ஆரம்பித்தான், ஆலயத்தை திறக்க ஆரம்பித்தான். அவன் முன்மாறியா இருந்தான், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தான், அவனை பரிசுத்தப்படுத்தி கொண்டான். கர்த்தர் குறைகள் குற்றங்கள்லாம் மன்னித்து பிரச்சனைகள் வரும்போது, சத்துருக்கு வரும்போது, நாமல்ல கர்த்தரே யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவனுக்கு கூட துணையாக இருந்து அவனை ஆசீர்வதித்தார். இப்போ இசைக்குடைய வாழ்க்கையில் அவன் ஐஸ்வர்யமாக கனம் பெற்று அவன் வளர்ந்து அவன் மறிக்கும் போது அவன் எல்லாரும் கனம் பெற்றவனாக காணப்படுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, கர்த்தரை முன்ன வச்சான், கர்த்தரை தேடனா, கர்த்தருடைய ஆலயத்தை மேலே, கர்த்தருடைய ஊழியத்தை மேலே, கர்த்தருடைய வீட்டு மேலே, கர்த்தருடைய ஜனத்து மேலே அவனுக்கு கருசு இருந்தது. அந்த ஜனங்களுக்காக திரும்பல இருந்தான். கர்த்தர் அவனை என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். முடிப்போமா? சுருக்கமாக எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல, நேரம் ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, என்னுடைய நேரம் முடிஞ்சிடுச்சு. கர்த்தர் இந்த நாளில கூட என்ன ஆண்டு நமக்கு சொல்லித்தர்றாருன்னா, நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நோவாவை போல நம்ம வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை எழுப்ப வேண்டும் என்றால், அநேகரை கர்த்தர் திருப்ப வேண்டும் என்றால் நம்முடைய நற்கிரிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு மூணாவதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை செழிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தர் உடைய மூடப்பட்டதை அசுத்தமாக்குறதை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அப்படி பரிசுத்தப்படுத்தும் போது, ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும் போது, நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது கர்த்தரே நமக்காக நம்ம கூட இருப்பார், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து ஆண்டவர் அநேகரை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி எல்லாரும் கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து எசேக்கியாவோட சேர்ந்து ஜனங்களை கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அப்படியாக அவனை ஆசீர்வதித்தார். ஜனங்களை அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் அப்படியாக அவனை உயர்த்தினார். காரணம் என்ன? அவன் இதெல்லாம் எதிர்பார்த்து செய்யல, கர்த்தர் எனக்கு வேணும் என்று. அதே போல கர்த்தர் அவனை கனம் பண்ணினார். ஆபத்து நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எல்லாரையும் சங்காரம் பண்ணினார். எதிரியா வந்த ராஜா கூட தன்னுடைய பிள்ளைகளே கொண்டு போடப்படி கர்த்தர் செய்தார். அவனுக்கு துணையாக இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கையில் தவறி மேட்டிமை வரும்போது கூட கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். நான் பண்ண தப்பு பாடு, கர்த்தர் அவனை மன்னிச்சாரு. வியாதி படும் போது ஜெபித்தான், அவன் வருஷங்களை கூட்டி கொடுத்தாரு. எல்லாத்தையும் காரணம்னா கர்த்தருடைய ஆலயத்து மேலே, கர்த்தருடைய ஜனங்கள் மேலே ஜெபிக்கிறவனாக தேடுவனாக காணப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். எப்பவுமே அவன் கர்த்தரை நம்பினான். எசேக்கியாவை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராஜா அவனை ஒத்தி பேசும்போது கூட அவன் கர்த்தரையே நம்பினான். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரையே நம்புவோம், கர்த்தரையே பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையாளி, என் கேடகமானே. நீதானே என் துணையானே, என் கேடகமானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும்
நாட்கள் யாவரையும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாவியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாவியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கையில தட்டி கத்தரவே படுத்தி கத்தரே நம்புங்க. கத்தர் நிச்சயமாக உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பா. அவருடைய பார்வைக்கு நீங்க நேர்மையா நடங்க, அவரையே பின்பற்றுங்க, குற்றமற்றவாய் காணப்படுங்க. கத்தர் உங்க மூலியமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை காத்து ஆசீர்வதிப்பார், உங்களை காப்பாற்றி ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பம் தந்து உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். உங்க மூலியமாக உங்கள் குடும்பங்கள் தந்த பிள்ளைகளையே குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை நம்பி கத்தருக்கு ஒரு கூட்டத்தை தருவார். கத்தர் யோவா நம்பி ஒரு கூட்டத்தையே கொடுத்தார். அந்த கூட்டம் அவனாலே காக்கப்பட்டது, ஆசீர்வாதம் பெற்றது, பெருகியது. ஹல்லேலூயா. கத்தர் பெரிய ஆசீர்வாதம் தருவார். அதே போல நற்கிரியை செய்யுங்க. கத்தர் உங்களை அநேகர் கத்தர் பக்கமாக விசுவாசிக்கிறவர்களாய் கத்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நற்கிரியை மாத்திரம் செய்யுங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி காலத்தில் இயேசு உங்களை எழுப்புவார். மூன்றாவது எசேக்கியா கத்தரை தேடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், செழித்தான் போல கத்தரை தேடுங்க. நீங்க தேடுறது உங்களை பரிசுத்தமாக்கி, ஆலயத்தை பரிசுத்தமாக்கி, கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி, எல்லாரையும் கர்த்தரிடத்திலே ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை தேடும்படியாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைலாம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கர்த்தரை நம்புவீங்க. மற்றவங்களை கர்த்தரை நம்ப பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை கனமுள்ளவர்களா எல்லாரும் உங்களை கனம் என்ற அளவுக்கு உயர்த்துவார். எசேக்கியா செய்த கர்த்தர் உங்களை செய்வார். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே காலை தொடங்கி இம்மட்டமாக உம்மை பாடவும், துதிக்கும், ஆராதிக்கவும், உடைய வார்த்தைகளை கேட்கவும் நீ தந்த பெரிய இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்ததாமே எங்கள் ஊரோடு பேசுனீங்க ஆண்டவரே. நோவா தேற்றவனா இருப்பான்னு சொன்னீங்கப்பா. அவன் தேற்றவனா மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அவன் அதே குடும்பத்துக்கும் ஆண்டவரே தனக்கும் ஆண்டவர் கர்த்தர் தந்தத்தில் கொடுத்த கூட்டத்துக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருந்தது போல அவனுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையிலே வாழ கிருபை செய்யுங்க. இப்போதும் இந்த கடைசி காலத்திலே, கொடுமையான காலத்திலே, பாவம் அக்கிரம் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம்ப்பா. கர்த்தர் பிரியமில்லாதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஆண்டவரே. எங்களை நாங்கள் நேர்மையாக நாங்கள் நடக்கவும் ஆண்டவரே, எங்களை கர்த்தரை பின்பற்றுவோம்
அன்றைய குற்றமற்ற காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நற்கரி எப்போதும் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் துர்க்கறி யாருக்கும் நாங்கள் துர்க்கறி செய்யக்கூடாதுப்பா. நற்கரியே நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரக செய்யுங்க. அநேகரை அந்த கர்த்தரத்தில் விசுவாசத்துக்கு அந்த விசுவாசிக்கும்படியாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எசேக்கியா போல போய் தேட ஆண்டவரே, ஆலயத்து மேலே ஜனங்கள் மேலே ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே ஆராதிக்க வைக்கிறவர்களாக, ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே பா அப்படியாக எங்கள் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாளை எங்களை ஒவ்வொருவோடு பேசுனீங்கப்பா. இந்த ஆசீர்வாதம் ஜனத்து மேலே அப்படியே பலிக்கட்டும். கர்த்தாவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் உடைய ஆணிக்கடான கரத்தை வைத்து ஆசீர்வதித்து ஆண்டவரை அனுப்புவீராக. அவங்க போகும்போது சொல்லட்டும், கர்த்தர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அவரே துணையா இருக்கிறார். நான் நம்புகிறேன், இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன், மனுஷன் இல்லை, கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். தொடர்ந்து என்னை நடத்துவார் என்று அவளை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பேர பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தத்தோட கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.